கரூருக்கு நேரா பஸ்ல போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு முளைச்சு அரைக்கிற காக்கிற முள்ளுக்கிற முக்காக்கிற உன்னை புடிங்க கிட்ட சட்டில போடுதுன்னா சட்டி ஓர ஒன்று கூட காண மாட்டேன். இங்க பாரு, உன் சட்டில போட்டு கீரை கடையிறதுக்கு மத்து வேணும்டா. அவங்க சட்டி இல்ல, சட்டி இல்ல, சட்டி சட்டி அந்த அரைக்கீரை முழுக்கீரை முக்காக்கீரை எல்லாத்தையும் போட்டு உங்க சத்திர போட்டு கடைக்கணும்னா மத்து வேணுமாப்பா. போய் குப்பையில போடு. என்ன என்ன கையில கடைய முடியுமா? கடைய முடியாதா? அந்த காலத்துல மத்த வச்சு கீரை கடைஞ்சாங்க. இப்ப எல்லாம் பூக்க வேக வச்சு கையாலே பிசைஞ்சிட்டு போயிடலாம். ஆமா, நீங்க எல்லாம் கையில பிசைற குடும்பமா? கையினாலே பிசையலாம்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, முதல்ல யார் தெரியுமா? எங்க இருந்து வர தெரியுமா? ஆம்பளை புள்ள. ஆம்பளை தெரியுமா? நான் எவ்வளவு மோசமான ஆளு தெரியுமா? என்ன மோசமான ஆளு? நான் ரவடியிலே முக்காவாசி மோசமான ரவடி. கேட்ட கரூர்ல சொல்றாங்களே எல்லாரும் பெரிய ஆளாங்க. சுப்ரமணியன் பத்தி உனக்கு தெரியுமா? மனசு மட்டுமா பெருசா இருக்கு, கை கால் மட்டும் தான் பெருசா இருக்கு. கை கால் மட்டுமா பெருசா இருக்கு? வாயை மூடு. எல்லாமே பெருசா தான் இருக்கு. என்ன பெரிய ரவடிங்கற? என்ன ரப்பனி? இங்க பாரு, இப்பதான் உள்ள இருந்து வெளிய வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உள்ள இருந்து வெளிய வந்துட்டேன். எது உள்ள இருந்தியா? ஜெயில இருந்து இப்ப வெளிய வரேன். அட ஜெயிலுக்குள்ள வந்து வரியா? ஆமா. ஒரு திருடி இருப்பானா? அதை விட பெரிய கேஸ். திருடலையா? அதை விட பெருசு. அப்பனா கிட்டா கேச்சியா? அதை விட பெருசு. கஞ்சா வித்தியா? அதை விட பெருசு. சாராய வித்தியா? அதை விட பெருசு. யாரை கைய பிடிச்சு நிறுத்தியா? அதை விட பெருசு. பஞ்சாயத்துல கை கட்டிட்டு நின்னியா? அதை விட பெருசு. வேற என்ன பண்ண? கற்பழிப்பு கேஸ். கற்பழிப்பு கேஸா? ஆமாங்க. யாரை கற்பழிச்ச? எனக்கு ஒரு ஓட்டர் அடிச்சாலே தாங்காதுமா. நான் 2 ஓட்டர் அடிச்சு என் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி சரிங்க பாட்டி போத்து குறு படுத்து கிடந்தா. போய் கதவை திறந்தேன். கும்முன்னு கண்ணுக்கு தெரிஞ்சது என் பொண்டாட்டி சேலதாண்டா கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி பொண்டாட்டி தேவை படுத்திருக்கா, அப்படி போய் நிதானம் இல்லாம போய் போதில் போய் பாட்டி கற்பழிச்சு போட பாப்பா. என்னை கொண்டே உடனே உள்ள வச்சிட்டாங்க. பிபிக்கு 302 செக்ஷன் படி, 255 465 செக்ஷன் படி சங்கீதமா தூக்கு தண்ணே கொடுத்தாங்க. வேணாங்க, அவளை தூக்கல ஓட்டாதீங்க அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு. என் பொண்டாட்டி என்னை காப்பாத்த ஓடி வந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா வந்தது என் பொண்டாட்டி இல்லம்மா, என் பாட்டி தான் கத்தின்னு ஒடியாரா. என்னமான்னு கேட்கிறாங்க. சாமி சாமி, என் பேராண்டி மட்டும் தூக்கல ஓட்டாதீங்க, வேண்டாம் சாமி அவனை விட்டுருங்க அப்படிங்கிறா. ஏமா இந்த அளவுக்கு குடும்பப்படுத்திக்க சொல்றது கேட்கறாங்க. அப்பத்தான் என் பாட்டி சொல்றா, ஐயோ என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. என் பேராண்டி நொங்க கழிச்சு விட்டேன், அவனை ஜாமீன்ல வெளியே விடுங்க அப்படி ஒட்டி என் பாட்டி என்ன ஜாமீன்ல கூட்டு இருக்கா பாப்பா. அங்க இருந்து முடிச்சு இங்க வந்திருக்கேன். அப்பனா நேரா ஜெயில இருந்துட்டு உங்க பாட்டியோட நேரா இங்க வந்துட்டீங்க. சரி, இந்த இடத்துல வந்துட்டீங்களே. நான் ஒரு பொம்பளை பிள்ளை, என்ன பத்தி நீங்க எதனால பேசிட்டு போவியா? பேசுவேன். என்ன பேச போற? பேசுவேன். உன சுருக்க சொன்னருக்க மேல இருக்க கீழ இருக்க உள்ள இருக்க நடுப்புற இருக்க வீணா போட மேல வெறும் மேல நாதித்த மேல முள்ள மர மேல உங்க நான் சர்டிஃபிகேட் ஒன்ற ஃபுல். அலே கை குடுமா, கை குடுமா. இதுக்கு தாமா நான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னதே. என்னை பெருமைப்படுத்தி பேசுற பாத்தியா? ஆமா. என்னை மட்டும் என்ன தெரியல, உன் கூட தனியா நிக்கவே பயமா இருக்கு. அந்த புரிய விஷய பெருமக்களே, அதாவது வந்து நம்ம இந்த திருவாபுரம் இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஒரு காரணம்னா, இன்னைக்கு வந்து கலக்கல் மங்கை சென்னை போதுமணி அவர்கள் என்னை தப்பாக பேசி விட்டார்கள். அது யூடியூப் சேனல்லே ஓடிட்டு இருக்குது. அந்த சேனல் சொந்தக்கார பொண்ணு இந்த பொண்ணு தான். அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஆண்களை வழக்கத்தை பத்தி இந்த பிள்ளை வந்து நம்ம கேவலம் பேசுறது யாரும் வந்து வருத்தப்படாதீங்க. இந்த ஊர்ல வந்து காலையில வந்து எனக்காக ஒருவர் தூக்கு போட காத்து கொண்டு இருக்கின்றார். மிருதங்க வாசிக்கும் சண்முகம். எட்டி பாடுறா, நல்லா எட்டி பாடுறா. ஒரு ஆம்பளை பார்த்து மரியாதை இல்லாம நீ வேலை பேசுவீங்க. நீங்க பேசுறதுக்காக தான் எங்க அம்மா எங்க அப்பா பெற்று இருக்காங்க. அப்படிலாம் பேச மாட்டாங்க. நானு உங்களை தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. அதனால ஆம்பளை வர்க்கத்தை நான் பத்தி பேச மாட்டேன். உட்கார்ந்தவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான். எல்லாம் ஆம்பளை வந்து தெய்வத்துக்கு சமம். அதனால அவங்க எல்லாம் தப்பா பேசல. இப்ப நீங்க வேச்சன பேசல. நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க. அடிச்சா எந்திரிக்கு, புடிச்சா நொழுக்குன்னு இருக்கு. விளக்கம் சொல்லுவாங்க. அடிச்சா எந்திரிக்கு, சரி. புடிச்சா நொழுக்குன்னு இருக்கு. என்னன்னு மாமா? சி அப்பா இல்லையா, அப்பான்னு சொல்லுங்க. அவரு ஒரு கேள்வி கேட்டாரு, பதில சொன்னியா நீ? சொல்லுங்க. அடிச்சா எந்திரிக்கே, புடிச்சா நொழுக்குன்னு இருக்கு. அப்படியா? இந்த பொண்ணு கேட்காதீங்க, உங்க மகளை வர சொல்லுங்க. அரே உங்க மகளை மகளவா? ஆமா. ஏண்டா கேள்விக்கு பதிலே இல்ல, பேகல நீ பெத்த முடி வச்சிருக்கற. ஏங்க இதுதான் கேள்வியா? ஆமா. சரி பரவாயில்லைங்க, இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல. அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேக்குறவா பதில சொல்றீங்களா? சரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. 4 காலுங்க, ஒரு வால், ஆனா புள்ளையிலே
சொல்லுங்க. 4 காலு ஒரு வாலு, ஒரு வாலு, பிள்ளையிலே 3 பிள்ளை. ஒன்னு அணிப்புள்ள. யோ உனக்கு தான் இருக்கு என்ன? அறிவு ஒன்னு அணிப்புள்ள, சரி. ஒன்னு தென்னம்பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. ஆளை பாரு. அணிப்பிள்ளைக்கு எடுத்து என்ன பிள்ளை? தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளைக்கு 4 கால் இருக்கா? எங்க இருக்கு 4 கால்? 4 காலு வால் இருக்கா? வால் இல்ல. எப்படி நீ தென்னம்பிள்ளைங்கற? புள்ள வரணும்ல. அப்படி எல்லாம் கிடையாது. 4 கால் ஒரு வால் இருக்கனே. சரி அது போல போயிட்டு போதே. நீங்க சொன்ன கதைக்கு பதில சொல்லுங்க. ஏங்க நான் சொன்ன கதை என்ன தெரியுமா? அதாவது வந்து அடிச்சா எந்திரிக்கு, புடிச்சா நொழுக்கு இருக்கும்னா லப்பர் பந்து பாத்தீங்களா? தெரியும். செவுத்துல விட்டு அடிங்க, மீண்டும் நம்ம கைக்கே வரும். புடிச்சா நொழுக்கிட்டு இருக்குல்ல. ஆமாண்ணே. அது உங்களுக்கு தான் அறிவு அதிகமா இருக்கு. மல்லாக்க போட்டு மாட்டதென்ன, குப்புற போட்டு குத்துறதென்னமா? ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னாங்க என்கிட்ட கேக்குறீங்க. ஆமாங்க. எங்க அப்பா சொன்னாரு, அந்த பையன் நம்ம எங்கேயும் போகாத, அவன் ஏட்டி இப்படியா பேசுவான்னு. மல்லாக்க போட்டு மாட்டுறதுன்னா காலில் போடுறீங்களா? அதுதாங்க. குப்பரை போட்டு குத்துறதுன்னா கொண்டையில குத்துறதுங்க. பரவாயில்லங்க. எங்க பஸ்ஸே போகாத ரூட் என்ன ரூட்? பஸ் போகாத ரூட் என்ன ரூட்னு கேக்குறீங்க? பஸ்ஸே போகாத ரூட் வந்து பீட் ரோட்டுங்க. பரவாயில்லங்க. ஏங்க பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. திங்காத பண்ணு என்ன பண்ணு? திங்காத பண்ணு என்ன பண்ணு? திங்காத பண்ணு என்ன பண்ணுனா என்ன பண்ணுதான் சாப்பிடுறாங்க. என்ன பண்ணு? நீங்க தலையில கட்டுறீங்களே ரிப்பன். அதுதான் திங்காத பண்ணு. சரிங்க. செவத்துல அடிக்க முடியாத ஆணி என்ன ஆணி? செவத்துல அடிக்க முடியாத ஆணி வந்து நம்ம ஆணில அடிக்க. செவத்துல அடிக்க முடியாத ஆணி என்ன ஆணியா? ஐயா செவத்துல அடிக்க முடியாது என்னடா ஆணி? அதான் பிரியாணி. அதான் பிரியாணி. விட்டு அடிச்சா போய் செவத்துல ஒட்டுமா? அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா பேசுறீங்க. சரி பரவாயில்லைங்க, நீங்க நல்லா பேசுறீங்க. இல்லங்க இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க கேட்கவா? என்னமா நமக்கு என்ன தூண்டு தூண்டு இருக்க கேள்வி. அவர் சப்போர்ட்டா இருக்காருன்னு நீ மகளிர் சப்போர்ட்டா இருக்கியா? ஆமா. இப்ப 4 பக்கம் செவரு. ஆமாங்க. நடுவுல பள்ளம். இனிக்கு நக்கி பார்த்தா இனிக்கு. 4 பக்கம் செவரு, நடுப்பற கிணறு, உத்து பார்த்தா தண்ணி இல்ல, நாக்க போட்டு சொல்லிட்டு நக்கி பார்த்தா தண்ணி இருக்கு. நல்ல நக்கற விளையாடுறா. நீ கேட்டது கேள்வி, நான் சொல்ற பதில். அச்சு வெள்ளம். அச்சு வெள்ளம். பரவாயில்ல. அச்சு வெள்ளமா இல்ல எந்த வெள்ளமா மொத்தல கதை. சரி பரவாயில்லைங்க. நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஒரு மகாராஜா இருந்தாரு. அந்த மகாராஜாவை ஒரு வேலைக்கார பையன் நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான். சரி. அந்த நாய் வந்து அந்த மகாராஜாவை கடிச்சிருச்சு. சரி. அந்த நாய் வந்து கடிச்சிருச்சு. அப்ப வந்து அந்த மகாராஜா உள்ள சொல்றான், இந்த நாய் என்னைய கடிச்சிருச்சு, ஆனா இந்த நாய் உயிரிழவே இருக்க கூடாது, ஆனா அதை கொலை பண்ண கூடாது, மறந்து வச்சு கொல்ல கூடாது, அதுக்கு ஏதாச்சும் உடம்புல எந்த சேதாரமும் இருக்க கூடாது, ஆனா அந்த நாய் சாகணும். அந்த நாய் எப்படி சாகுதோ அதே மாதிரிதான் உன்னைய சாகடிப்பேன். என் காதுக்கு வந்து நாயை அடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னு காதுக்கு வந்துச்சுன்னா நான் உன்னைய அடிச்சிருவேன். யாரு நாய் வளர்த்தவங்க சொல்றாங்க, நான் அடிச்சிருவேன். அந்த நாய்க்கு மறந்து வச்சா அதே மாதிரி உனக்கு மறந்து வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அந்த நாயை கம்பால் அடிச்சா கூட உன்னையும் நான் கம்பால் அடிப்பேன். நாய் எப்படி சாகுதோ அப்படிதான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பனா அந்த நாயை வளர்த்தவன் எப்படி அந்த நாயை கொல்லு இருப்பான்? இதா தெரியாது சொல்லியா? இதா தெரியாது. இதா தெரியாது. தெரியாம சொல்லு. தெரியாதுமா. சரி பரவாயில்ல. அண்ணே இவங்க தம்பி அண்ணனா? சரி பரவாயில்ல. அந்த நாய நாங்க அண்ணா தம்பி. ஆமா. அப்ப அண்ணாந்து யாரு, படுத்துக்கிட்டு யாரு? அவன் படுத்துக்கிட்டு நான் அண்ணாந்து. ஆமாங்க. அந்த நாய் அவன் எப்படி கொண்டு இருப்பான்னா, எதுல எப்படி சாகடிச்சிருப்பானா, நாய் வாழை புடிச்சு கொண்டு இருப்பான். ஏன்னா மனுஷனுக்கு வாழை கிடையாது. அப்ப வந்து நாயை எப்படி செத்தாலும் இவன் சாகணும்னு சொல்லியிருக்கான். அப்ப வாழை பிடிச்சு நாயை அடிச்சிருக்கான். நாய் செத்து போயிருச்சு. அந்த மகாராஜா வந்து இவனை கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு தான் நான் வாழை இல்லையே, எப்படி கொல்ல முடியும்? அதான் கதை. இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க. இப்ப நாய்க்கு இவ்வளவு விளக்க சொல்றீங்க. இப்ப நான் ஒரு கதை உங்களுக்கு கேட்கிறேன். அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க மறந்துட்டீங்களா இல்ல யாவும் செய்யுங்களா தெரியல. சொல்லுங்க. ஏங்க 2 தலை. 2 தலை. 2 தலை. நல்லா கேட்டுங்க. 2 தலை. 2 தலை. 4 கண்ணு. 4 கண்ணு. 8 காலு. 8 காலு. 2 வாலு. 2 வாலு. அது என்ன? 2 தலை, 4 கண்ணு, 8 காலு. 8 காலு, 2 வாலு. வண்டி மாடு. வண்டி மாடு. குண்டி மாடு. ஏங்க 2 மாடு நிக்கி, 2 தலை, 4 கண்ணு. இந்த மாட்டுக்கு 2 கண்ணு, இந்த மாட்டுக்கு 2 கண்ணு, இந்த மாட்டுக்கு 4 காலு, இந்த மாட்டுக்கு 4 காலு, மொத்தம் 8 காலு. யோ நிப்பாட்டியா? ஆண் நாய் பொட்டை நாய். ஆண் நாய் போட்டியா? இதே சொல்லலாமே. 2 இழுத்து கிடக்கு இல்ல, அதத்தான் சொல்றேன். அதனால 2 வாலு.
சரிங்க, நல்லா திறமையா பேசுறீங்க. ஆமாங்க. ஆடுவீங்களா? ஆடுவேங்க. பாடுவீங்களா? பாடுவேன். ஓடுவீங்களா? ஓடுவேன். உட்காருவீங்களா? உட்காருவேன். படுப்பீங்களா? காசு வாங்குமா? எதுக்குயா படுத்து படுத்தாடுறதுக்குமா? நான் உள்ள படுக்கிறேன், நீ வெளியில படு. அப்படியா? ஆமாங்க. நீங்க உள்ள படுத்து நான் வெளியே படுத்து எப்படி புள்ள பிறக்கு? அதெல்லாம் பொறுக்கும். எனக்கு நான் புண்ணியமா வர்றதுக்கு ரோட்டு ஒரு வீட்டுக்காரி, ஓட்ட ஒரு வீட்டுக்காரி, பேரோசா பிரமுகக்காரி, இவ காதோர கொண்டக்காரி, காதோர கொண்டக்காரி, இவ கட்டி அணைப்பதிலே கட்டிக்காரி, கட்டி அணைப்பதிலே கட்டிக்காரி. அது கொஞ்சம் வயசு கவனப்புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்காதில்ல. கொஞ்சம் கூட வைக்காதீங்க. ஆளி நல்லா அழகாடி புள்ள அருமை பேசுற காராதாடி. ஒன்னு போட்ட தமா தவறு எனக்கு, உன்னை போட்ட தமா தவறு எனக்கு, உன்னை அடிச்ச தமா தவறு எனக்கு, உன்னை போட்ட தமா தவறு எனக்கு. கொண்ட மேல கொண்ட போட்டு, கொண்ட மேல கொண்ட போட்டு, ரவுண்டு கொண்ட மேல போட்டு, ரவுண்டு கொண்ட மேல போட்டு, அடி நீ எந்த கொண்ட போட்டாலுமே, கடி நீ எந்த கொண்ட போட்டாலுமே உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், மேலெடுத்து பார்க்க மாட்டேன். உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அம்மா கரூர் அம்மா ஊரு எனக்கு சுப்பூர் அவன் பேரு. வேறு எனக்கு பூராம பேரு. என்னையா கால் இவ்வளவு பெருசா இருக்கு? காலே இவ்வளவு பெருசுன்னு பாத்துக்க. என்னையா இல்ல காலே இவ்வளவு பெருசா இருக்கு, இப்படி தூக்குறிய? ஆமா. இது யார் ஃப்ரெண்டு? ஆ? ஃப்ரெண்ட் யார் ஃப்ரெண்டு? ஒரு பொம்பளை பிள்ளைங்க நான் உட்காந்து வச்சு அவுத்து புரிக்கிட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தா அப்படிதானே இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் தூக்கணும். ஆமா. மண்ணு வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனை. வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ சின்ன பொண்ணு
நல்லா ஆறுங்க, நல்லா பாருங்க. உங்க ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேரை சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாங்க. அப்ப ஊர் பேரை சொன்னா தான் காதல பண்ணுவீங்க. ஆமாங்க. நல்லா கேட்டுங்க. காதலாங்க? காதல் பண்ண போறீங்க? ஆமா. நானும் வரைக்கும் யாரையும் காதல் பண்ணலங்க. இப்பதாங்க காதல் பண்ண போறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். சரி. மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன். அப்படியா? அந்த கோயிலுக்கு மேல நின்னு போய் சொல்லாதீங்க. யாங்க? யாரையும் காதல் பண்ணல. யாரையுமே காதல் பண்ணலன்னு சொல்றேன். என்ன நான் காதல் பண்ணத நீ வந்து பார்த்தது மாதிரி சொல்ற? சரி சரி பரவாயில்ல. ஏங்க நான் யாரையுமே காதல் பண்ணல. இப்பதான் காதல் பண்ண போறேன். சரிங்க. அதனால என் ஊர் பேரை சொல்றேன். முதல்ல என் பேரை சொல்லவா? சொல்லுங்க. என் பேரு தாங்க நக்குமா. நல்லா இருக்குமா? என்னது? செல்வா டேய், 4 பேர் இறங்கி வாயை கழுத்து வாங்கப்பா. என்னத்த சொல்ற? இல்ல புள்ள பேர் நக்குமா. ஆமா. என் பேரு தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேர் நக்கிறேன். நக்கிறனா? நக்கீரன் பரம்பரை. அப்படியா? அப்பனா ஒரே ஒரு வாட்டி உங்க பேரை நான் கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிடுங்க. நக்கிரா? நக்குமா. நக்கிரா? நக்குமா. அட நக்கிரா? நக்குமா. நக்குமாவா? சரி பரவாயில்லைங்க. உங்களுக்கு அந்த பேரு பிடிக்கலனால இன்னொரு பேர் இருக்குங்க எனக்கு. என்ன பேருங்க? என் பேர் தாங்க காமினி. காமினி. ஆமாமா, நான் காட்ட மாட்டேன். ஏன் காமிக்க மாட்டேன்? நான் காட்ட மாட்டேன். யா பேரியா? நீ காமிச்சரி அவக்கன புரியிட்டு போய்டா. அப்பனா இன்னொரு பேர் வச்சுக்கலாமா? என் பேரு மயில். உன் பேரு முருகன். நான் அப்படி ரெக்கைய விரிக்கும் போது அடே அப்பா என்ன பண்ண போற? நீங்க ரெக்கைய விரிக்கும் போது நான் அப்படி 2 காலை தூக்கி போட்டு ஏறினா அஞ்சு போயிருவேன். லீடு மாத்துங்க லீடு. ஏமா அப்படி சொல்ற? நாங்களே மயில் ஏறக்கூடாதா? நீங்களே ஏறக்கூடாதா? ஆமா. நீங்களே ஏறினா மயில் பறக்காதுடா. பறக்குமாங்க? பறக்காது. பறக்கலங்க. ஏன் ஊர் வந்து ஏற்கனவே ஒரு மைக் தம்பி பாம்புப்பா. இந்த பொண்ணு மயில், நான் முருகன். ஓமா பாம்புல பக்கத்துலயே இருப்பேன். வேற லீடு பரவாயில்லைங்க. இல்லன்னா இவர் புத்து. இப்ப நான் புத்தா இருந்தாலும் வச்சுக்கங்களேன். ஆல் ரவுண்டுகாரரு பாம்பு. ஐயோ வேணாம்ங்க. புத்தா மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா புத்துக்குள்ள எத்தனை பாம்பு போயிட்டு வரும்னு தெரியாது. ஆள பாரு, ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. சரி அப்படியே நான் புத்தா இருந்து அவர் வந்து அப்படியே பாம்பா இருந்தாருன்னா அப்பப்ப வந்து பால் முட்டை நீ தான் வைக்கணும். நானு? ஆமா. அவன் பாம்புக்கு நான் பால் முட்டை வைப்பேன். நீங்க குடிச்சு முட்டை நல்லா செய்யலான்னு பாக்குறீங்க. பரவாயில்லங்க. என் ஊர் வந்து நான் பிறந்தது தஞ்சாவூர், இருக்கிறது சென்னையில இருக்கேன். அதனால இப்ப இருக்கிறது கரூர்ல இருக்கேன். கரூர் இருக்கீங்க? ஆமாங்க. ஏங்க உங்க ஊரு? என் சொந்த ஊரே கரூர் தான். என் பேர் சுப்புராமன். கரூர்னு சொல்றீங்க, கரூர்ல உங்களை பார்த்ததே இல்லைன்னா? பார்த்தது இல்லையா? இல்லங்க. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் கக்கூஸ் வந்தீங்க இல்ல? கக்கூஸுக்கு நாயா வந்த? இல்லம்மா, அங்கனக்குள்ள உட்கார்ந்து வசூல் பண்றது யாரும் பத்தியா இல்லையா? பாத்ரூம்ல நீங்க காசு வசூல் பண்றாளா? நான் இல்ல, அது சித்தப்பே. அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். பரவாயில்லைங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் பண்ணணும் போல இருக்கு. அதனால முதல்ல நீங்க காதல விடுங்க, அதுக்கப்புறம் நான் காதல விடுறேன். அன்பே, என் உயிரே, என் பசியை தீர்க்கும் இந்த பழைய சோத்து பானையே. யார் பழைய சோறு வாங்காங்கற? ஒரு வர்ணிப்புமா. என் பழைய சோத்து பானையே. ஆப்பிள் பழம் போது பணி. அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு பெண்ணாகவே பிறக்க வேண்டும். நான் ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். நீ குளித்து தலைமுழுகி என் முன்னாடி அம்மனமாக நிற்க வேண்டும். என்னடா ஒரு நினைப்பு. நீங்க எல்லாம் கண்ணாடி உடைச்சு போட்டு பாருங்க. அப்பனா இந்த வர்ணிப்பு கூட தான் வர்ணிக்கணுமா? உங்களை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க? மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே. தகவல் என்ன உங்கள் சரணம் என்ன காணிக்கை தான் கண்ணே. கற்பனையிலே நான் கேட்டருளி கண்ணா காதலுக்கே வரும் காணிக்கையிலே நினைப்பதுமே கண்ணா. கண்ணத்தில்
மௌனமில்லை மணிமாளிகை காட்டே தயக்கமில்லை சரணமில்லை அன்பு காணிக்கை நாட்டே பாடி வரும் மன்னனோடு உன்னை பாத பூஜை செய்து வர ஓடி வரும் மன்னோடு உள்ளம் திறந்து விளையாடு மல்லிகை தரத்து மெல்லிடை மீது மந்திர போட்டு தாளாட்டே அள்ளி எழுந்து மல்லி மலைத்து பன்னதிரை சீராட்டு இந்த மௌனமில்லை மணிமாளிகை காட்டே தயக்கமில்லை உண்டு சரணமில்லை அன்பு காணிக்கை நாட்டே அன்னத்தை தொட்ட கைகள் நான் பணி கிண்ணத்தை நான் தொடமாட்டேன் கண்ணத்தீருக்கும் இன்பத்தை எடுத்து மதுவரங்காமல் விடமாட்டேன் உண்மையெல்லாம் ஒரு வெள்ளையினால் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன் உள்ளமும் இருப்பது என்னிடமே அறி உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கமில்லை இந்த மௌனமில்லை மணிமாளிகை காட்டே தயக்கமில்லை ஒன்றும் சரணமில்லை அன்பு காணிக்கை நாட்டே அன்பு காணிக்கை கண்ணே ஏங்க என்னை பார்க்கும்போது காதல் உங்களுக்கு அப்படி இருந்தது உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துச்சுங்க பண்ணுங்க ஆமாங்க அத்தை மக பொண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அத்தை மக மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அஞ்சுதமே உன்னை கொஞ்சமே நான் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை மாமா மக ஒண்ணு நினைச்சு வண்டிக முட்டு தலையை வச்சு அத்தை பொண்ண பார்த்த நிமிஷம் அத்தனையும் மனது புயல் கட்டும் தோப்புக்குள்ள துருன்னு வாங்கடில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரிவையா கையில் வரும் நேரத்தில் மொத்தமாடி வடக போல நீயெல்லாம் நேரத்தில் எனக்கு மட்டும் காணிவையா கண்ணால பல விரிச்சு தன்னால புலம்ப வச்சேன் உன்னோட மனசுக்குள்ள உள்ளாத கடல வச்சேன் மாமாங்களானா கூட மாமாங்க காத்திருப்பேன் தனனா வாடி தவணைய பூத்திருப்பேன் அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சு அத்தனையும் மறந்து விட்டு அடியே வர பார்த்ததுமே தாலி வந்து வாங்கி வச்சு கை மாசோதேடி கைக்கு கட்டி காத்திருக்கு காவலுக்கு நாடிருக்கேன் அன்னைக்கு நான் ஜோடு சொல்லி ராகுலம் இருக்கு அண்ணாக்கு காட்சிய போல் உன்னக்கு செலவழிக்கு மனதில் நான் நினைச்சு துணியாட்டம் வெள்ளையே மனசு அடியே என்னையே கொடுத்து நான் குறிக்க அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே ஒன்ன பார்த்ததுமே அஞ்சுதமே கொஞ்சமே நாமல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை மாமா மக ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன் மட்டமான வார்த்தை நிமிஷம் அத்தனையும் வளர்ந்து செல்வா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை காதெல்லாம் என்னைக்கு வாழ்க்கை நம்பாதீங்கடா
ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை காதெல்லாம் நீ வாழ்க்கையில் நம்புன்னு வச்சுக்க, கடைசியில் நம்ம அம்போன்னு எதுக்கு நினைக்க போறோம். சொன்னா யாரா கேட்குறீங்க? இந்த மாதிரி காதல் பண்ணி பண்ணி தானே இப்ப நான்லாம் வாழ்க்கையில் ஏமாந்து நிற்கிறேன். எப்படி இருக்க தெரியுமா? ஒரு மூடு கதை சொன்னா என் கதை அதுதான், இது காதல் தேவியம் அட போடா. ஒரு மூடு கதை சொன்னா என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அட போடா. ஒரு மூடு கதை சொன்னா என் கதை அதுதான். கல்லறையில் இருக்கும் பல சமாதிகளை பார்க்கும் பொழுது அனைத்துமே காதலில் தோல் வைத்ததாக தெரிகிறது. பெண்ணை படைக்காத பொன்னடே பாவமாகலே பரிதாபமாகலே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவமான்களே மரியாத நாட்களே. இந்த மறையன கதை சொன்னா என் கதை உன்னை மறைக்கிற நிற்கின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. உன்னை பிரியவும் தோன்றுகின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் வரும் மாலை வனங்களோ அழகான பெண்களே, கல்லை உடைத்தாலும் வரும் மாலை வனங்களோ அழகான பெண்களே. கதை சொன்னார் என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அட போடா. ஒரு கதை சொன்னார் என் கதை அதுதான். தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டபடி ஒரு பாட்டு மறுக்கவில்லை, தாலாட்டு தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டபடி ஒரு பாட்டு மறுக்கவில்லை, தானாக படித்து வந்தார் தங்கமிட வளர்த்த தம்பி, தானாக படித்து வந்தார் தங்கமிட வளர்த்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவளை ஒன்றுபட்ட இதயத்திலே அண்ணன் பிறப்பு வந்தோம்
ராஜாக்கள் மாளிகை தானாக இன்பமடா நாடுகள் வந்ததும் போல் நாம் சுத்தமடா ராஜாக்கள் மாளிகை தானாக இன்பமடா நாடுகள் வந்ததும் போல் நாம் சுத்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் அமராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாட்டமடா சுத்து முத்தாகே சுத்து சுத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கட்டுக்கு கட்டாகே அன்பாழை இறந்து வந்தோம் கண்ணுக்குள் வந்தாகே சுத்து முத்தாகே சுத்து சுத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கட்டுக்கு கட்டாகே நாங்கள் அன்பாழை இணங்கி இருக்கோம்